இந்த திட்டத்தை அறிவித்ததில் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு முழு சுதந்திரம், அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற விட எங்களுக்கு இது முழு சுதந்திரம். அவ்வளோ கஷ்டத்தில் மன உளைச்சலோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என்னடா போகிறது, எங்கே தான் போகிறது அவர் சொன்னார். இப்போ நம்ம அகதிகளாக போகிறோம்னா அகதிகள்லேயும் எப்படி அகதிகள், நாடு கடத்தப்பட்ட அகதி மாதிரி கூட ஆயிடலாம். அப்படி ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம், உண்மையிலே அந்த மாதிரி இதுகளில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டோம். எப்படி அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்தோம். ஜங்ஷன் திட்டம் வந்து எங்களை எப்படி கொண்டு வராங்க, எப்படி அறிவிக்க முடியாது வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இறைவனுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்தாலே அந்த எல்லா கட்சி பிரமுகர்களும் வந்து இங்கே வந்து கட்சி பாகுபாடு என்று எங்களுக்காக குரலிட்டு எங்களுக்காக நாங்கள் முன்னின்று நடந்து இது வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எங்களுக்கு வாக்குறுதி அளிச்சுட்டு போனாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் வந்தாங்க, வந்து மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு. எப்படி நான் அந்த டங்ஷன் திட்டத்தை வராமடாமல் நாங்கள் ரத்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த முயற்சியை அண்ணாமலை அவர்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து இன்னைக்கு திட்டத்தை ரத்து பண்ண செஞ்சுருக்காங்க. அதுவரையில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அளிக்கிறோம். சார், அண்ணாமலை மோடி அரசுக்கு நாங்கள் மிகுந்த கடமைப்பட்ட நன்றி. அதாவது அவங்களுக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்லவே தெரிஞ்சிட்டீங்களா? ஏன்னா நாங்கள் எங்கே போவோம் எங்கே வாழ்வோம் தெரியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு நிலையான வாழ்வு உங்களுக்கு இங்கே தான் சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துங்கிறது எங்களுக்கு ஒரு வாழ்க்கையுடைய தரத்தை சரி பண்ணி கொடுத்த அண்ணாமலைக்கு, இந்த மோடி அரசுக்கு எங்களுக்கு கோடி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.